மாயா கைபேசி, சாதனா மற்றும் மகா. ஒரு அழகான சின்ன ஊரில் பசுமை நிறைந்த வயல்கள், பறவைகளின் சத்தம், மாலை நேரத்தில் காற்றிலாடும் மரங்கள் சூழ்ந்த இடத்தில் 2 அக்கா தங்கை பிள்ளைகள் வாழ்ந்து வந்தார்கள். அக்காவின் பெயர் சாதனா, தங்கையின் பெயர் மகா. சாதனா சற்று அமைதியான, பொறுப்பான பெண். அம்பாவுக்கு வீட்டில் உதவி செய்வாள், சிறிய பிள்ளைகளை கவனிப்பாள். ஆனால் மகாவா, அவள் எப்போதும் சிரிப்பு, விளையாட்டு, குறும்புதான். பட்டாம்பூச்சிகளை விரட்டுவது, ஓடுவது, கத்துவது அவளுக்கு பிடித்த விஷயங்கள். ஒரு நாள் மாலை இருவரும் வீட்டுக்கு அருகே இருக்கும் பெரிய வேப்பமரத்தின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே திடீரென ஒரு விசித்திரமான ஒளி பிரகாசித்தது. அக்கா, அங்க பாரு என்று மகா ஆச்சரியமாக கத்தினாள். அந்த ஒளிப்புள் இருந்து ஒரு பழைய கைபேசி போல ஒன்று கிடந்தது. ஆனால் அது சாதாரண போன் இல்லை, மின்னும் ஒளியோடு மென்மையாக நடுங்கியது. சாதனா அதை எடுத்தவுடன் திரையில் ஒரு செய்தி தோன்றியது. நீ ஆசைப்பட்டதை சொல், நான் அதை உனக்குத் தருவேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது மாயா போனா என்று மகா குதூகலமாக கேட்டாள். மகா உடனே, எனக்கு பெரிய ஐஸ்கிரீம் வேண்டும் என்று சொன்னாள். அடுத்த நொடி புப், அவர்களுக்கு முன்னால் பெரிய பெரிய ஐஸ்கிரீம்கள் தோன்றின. இருவரும் சிரித்துக்கொண்டே சாப்பிட்டார்கள். அடுத்தடுத்து பொம்மைகள், பலூன்கள், சாக்லேட்டுகள், விளையாட்டு ரயில். மகா ஆசைப்பட்ட எல்லாமே அந்த மாயா கைபேசி கொடுத்தது. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு பிரச்சனைகள் தொடங்கின. அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்டதால் மகாவுக்கு வயிற்றுவலி வந்தது. விளையாட்டு பொம்மைகள் எல்லாம் உடைந்து போனது. அவள் சோகமாக அழுதாள். சாதனா மகாவை அணைத்துக் கொண்டு சொன்னாள், மகா, எல்லா ஆசையும் நல்லதில்லை, அளவோடு இருந்தால்தான் சந்தோஷம். அந்த நாள் சாதனா கைபேசியிடம் மெதுவாக சொன்னாள், எங்களுக்கு இனி பொம்மைகள் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த மாயா கைபேசி மென்மையாக ஒளிர்ந்தது. ஒரு இனிய குரல் கேட்டது, நல்ல மனசு இருந்தா மாயம் தேவையில்லை. அடுத்த நொடி அது ஒளியாக மாறி மறைந்தது. அதன் பிறகு சாதனா மற்றும் மகா பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டார்கள். நண்பர்களோடு விளையாடினார்கள். அன்பே மிகப்பெரிய மாயம் என்று புரிந்து கொண்டார்கள். பாடம்: ஆசைக்கு எல்லை வேண்டும், அன்புக்கு எல்லையில்லை.